நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தூணில் இருப்பான் துரும்புலியும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்றது இல்லைங்க கடவுளை. அது போலதான் கரெக்டா எந்த இடத்துக்கு போனாலும் இந்த விஜய் மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனா விஜயை சுத்தி மிகப்பெரிய சூழ்ச்சி வழியே சுத்திட்டு இருக்குங்க. அவர் ஜெயிலே வச்சு ஒரேடியா அப்படியே சும்மா முடிக்கிட்டுறணும்னு சொல்லிட்டு மறுபக்கம் நம்ம தேவசேனா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயோட முதல் மனைவி அவங்க இறந்ததுக்கான காரணம் எப்படி இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தருவாங்க. அது வந்து சூசைடா இல்ல சதி பண்ணி செஞ்ச மர்டரா அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிய வரணும். தற்செயலாம் நடந்ததான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது வந்து நார்மலா நடந்ததுதான். இதுக்கும் விஜய்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா இங்கதான் நடந்தது ஒரு ட்விஸ்ட். நம்ம ராஜேஸ்வரி கிட்ட பணக்கட்டா இருக்குங்க. அந்த பணக்கட்டை வீசி 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 எறிறாங்க ஒரு பக்கம். அதை வாங்கிக்கிட்ட அதிகாரிகள், அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணால அதிகாரி, அவர் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போறாரு கவர்மெண்ட்ல இருந்து. அவரு ரிப்போர்ட்டை மாத்தி நம்ம மல்லிக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. அது தெரியாம நம்ம அன்னபூர்ணியை மறுபக்கம் மல்லியும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்ததோட மட்டும் இல்லாம ரொம்பவே மனசுக்குள்ள அகங்காரம் திமிரு எல்லாமே ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித் வந்து என்ன இது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ரஞ்சிதம் ராஜம்மா எல்லாமே அந்த மல்லிக்கு ஆதரவா இருக்கு. இது எதுவுமே விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு. ஆனா இது கவர்மெண்ட் கொடுத்தது, ஆனா அங்க இருக்கிறது நாம கொடுத்தது. அது 8 பேர் ரிப்போர்ட்டை பார்க்காம கொடுப்பாங்க. கொடுத்து உடனே வச்சாம்போர் செக் மட்டும் அப்படின்ற மாதிரி அதுல கருத்தை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு போறாங்க ஒரு பக்கம். இது எல்லாமே விஜயோட சதி திட்டம் தான் அப்படின்ற மாதிரி, இது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னமா பண்ணி வச்சிருங்க ராஜம்மா, நீங்களாம் வேற லெவலும். ஆனா காசு எறியதால எரிஞ்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதை வந்து கரெக்டா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் பார்த்துன்னு இருக்காரு. பார்த்துன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாம மனோகர் உடனே சைட்ல போயிட்டு அப்படியே போன் பண்றது ஒரு பக்கம். யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருக்கு போலீஸ்க்கு தான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான்லாம் சாதாரணமாவே வச்சா தாங்க மாட்டேங்க, அப்ப இப்ப வேற அதிரடியான ஆப்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க. நம்ம அரவிந்த் நீங்க வைக்கதான் போறீங்க, நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா, இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இவங்களுக்கு போன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்த உடனே சும்மா கிளின்னு கிளிக்க போறாங்க. ஆனா அவங்க வந்தது எல்லாமே டுபாக்கூர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் போலீஸ் எல்லாமே ஒரு பக்கம் செட்டப் தாங்க. எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுத்து நம்ம அரவிந்த் தான் செட் பண்ணிருக்காரு. என்னடா சொல்றா, ஆமாங்க அங்க இருக்கிற இப்ப அந்த சர்டிபிகேட் எப்படியா நமக்கு வேணும், திரும்ப நம்ம போயிட்டு அங்க நிக்க முடியாது, அது வர்றதுக்கு திரும்ப ஒரு வாரம்னுவாங்க. கேஸ் ஒரு பக்கம் இழுத்தடிக்க, இது ஒரு பக்கம் அப்படியே சும்மா சோதனை மேல் சோதனை வேண்டுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சோதனையிலும் வேதனையிலுமே போயின்னு இருக்கும். இது நமக்கு தேவையா சொல்லுங்க? அதனால நாம என்ன பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வழியில யார் வந்தாலும் குறுக்க வந்தாலும் நாம அடிச்சு தூக்கி தள்ளிட்டு உரம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் முடிவு எடுத்துட்டாரு. அரவிந்த் இடத்துல அவரோட செல்வாக்க லைட்டா அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. அதனால கரெக்டா நம்ம மனோகரன் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே அந்த பேப்பரை எடுக்க போறாங்க. ரஞ்சிதை எடுக்க வராங்க. போய் உரமாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே பேப்பரை எடுத்து வச்சுறாங்க. அவங்க முழிக்கிறாங்க திருன்னு எல்லாமே ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பரி வச்சுன்னு அழுறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் ராஜேஸ்வரி ரஞ்சிதம். நீங்க என்னதான் எல்லாருக்கும் சூழ்ச்சி பண்ணி எல்லாரும் ஒரு பக்கம் அடக்கி வச்சுன்னு இருந்தாலும் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கும். அவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான அப்ப கண்டிப்பா வச்சிருவான். வச்சுட்டா பாத்தீங்களா, இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது. பிசுரே இல்லாம செஞ்சு விட்டு போக போறாங்க. இதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோம்லே, ஐயோ அப்படி பண்ணிட்டோம்லேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ற வேண்டிய தருணம் கண்டிப்பா வரதாங்க போதும். இதுக்குதான் சொல்றது தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு. தேவையில்லாம நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நாம மூக்க நுழைச்சா இப்படிதான். ராஜேஸ்வரி நீ ஆசைப்பட்ட மாதிரி சொத்தெல்லாம் ஆட்டப்பட்டா அழகா இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிசினஸ்ல எப்படி growth ஆகலாம், அடுத்தடுத்து எப்படி அவனை ஏமாத்தலாம், எந்த கம்பெனில ஒரு பக்கம் ஒரேடியா போட்டு தரலாம்னு சொல்லிட்டு தான் யோசிங்க. அதை விட்டுட்டு ஐயோ நம்மளுக்கு இன்னும் கான்ட்ராக்ட் வரப்போகுது, ஐயோ சொத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் பேராசையிலையும் போயிட்டு நம்ம ரஞ்சித்தை இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் பண்ணி விட்டா இதுக்கப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நல்லா இருக்காது. எல்லாமே ஒரு லிமிட் தாங்க. லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கைமீறி போயிடுச்சுன்னா கம்முன்னு கையை கட்டினு வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்கு. கடவுளே நீதான்ப்பா எதனா ஒன்று பார்த்து பண்ணணும்பா, நமக்காக கொஞ்சம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம விஜயை கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்துட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றப்பட வேண்டியது இருக்கு. மாற்றி இருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றி இருக்காங்க, ஏது இதெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளான ஒரு 2 விஷயம் தாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு ஜெயில இருந்து
தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஐடியா பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வெண்பாவுக்காக தாங்க. வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக. டாடா, பை பாய்.